சரவணன் கோவத்தோட ராத்திரிக்கு வந்துட்டு ரூம்ல படுக்காம மாடிக்கு போய் படுத்துக்கிறாரு. தங்கமயில் ரூம்ல ஏதாவது சத்தம் கேக்குதா, 2 பேரும் சண்டை போடுறாங்களான்னு கோமதி அப்படியே காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கதவு லேசா திறந்துதான் இருக்கு. அப்பன்னு பார்த்து தங்கமயில போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. மா, அவரு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருமா. அவரு அத்தை மாமா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறாரு. எத்தனை தடவை தான் நான் அவர் மேல பழிய போட்டு அவங்க முன்னாடி அவர் தான் தப்பு பண்றாருன்னு டிராமா பண்ண முடியும். நான் கண்டிப்பா மாட்டிக்கிட்டு நான் பைய தூக்கிட்டு அங்க வர்றதான் போறேன். எல்லா பொய்யும் சொன்னது நீ, கடைசி நான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன். அது பத்தாதுன்னு எனக்கு தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக அந்த மனுஷன் மேல எல்லா பழியையும் போட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி குற்றவாளியா நிறுத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு கூட அவரு என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏண்டி இப்படி பண்ணுன, எதுக்கடி பொய் சொல்ற, ஓவரா டிராமா பண்றேன்னு தான் கேட்டாரு. கடைக்கு டிஃபன் எடுத்துட்டு வர வேணான்னு. அத்தை வந்த உடனே அவர் அடிக்கிறாருன்னு அவர் மேல பழிய போட்டுட்டேன். அவர் என்னமோ பொம்பளைங்களை பார்த்தா அடிக்கிற ஆள் மாதிரி அவரை சித்தரிச்சுட்டேன். அத்தையும் மாமாவும் அவர் அடிக்கிறாரு, கெட்டவர்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் பத்தாதுன்னு அவர் மேல இன்னொரு பழியையும் தூக்கி போட்டிருக்கேன். அவருக்கு என்ன பிடிக்காம வேறொரு பொண்ணை விரும்புறாரு, அதனாலதான் என்ன வெறுத்து ஒதுக்குறாருன்னு. இதெல்லாம் என்னைக்கு அவரு உண்மையை உடைச்சு கத்தி சொல்ல போறாருன்னு தெரியல. சொன்னாருன்னு வச்சுக்கோ, அத்தையும் மாமாவும் கண்டிப்பா பெத்த பையனோட பேச்சதான் கேட்பாங்க. என்ன வீட்டை விட்டு துரத்ததான் செய்வாங்க. ஏமா, நீ எத்தனை போய் தாமா சொல்லி வச்சிருக்க. என் வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்சே நீ வேலை செஞ்சிருக்க. அன்னைக்கே சொன்னேன், நம்ம உண்மையை சொல்லிடுவோம். நம்ம ஒண்ணும் அவ்வளவு வசதியான ஆளுங்க இல்ல. நம்மள்ட்ட என்ன நகை இருக்கோ அதை சொல்லி நகையை போட்டு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னேன். நீ எதையும் கேட்கல. பெருசா ஜம்பமா கவரிங் நகையை போட்டு 80 பவுன் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. நகையெல்லாம் கருத்துருச்சு. அதை ஒளிச்சு மறைக்கிறதுக்கே நான் படாத பாடுபடுறேன். இப்போ படிப்பு விஷயம், வயசு விஷயம், நான் வேலைக்கு போய் சொன்னேன், அந்த விஷயம் எல்லாத்தையும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு தான் முயற்சி பண்றாரு. ஒவ்வொரு முறையும் நான் அவரைத்தான் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அழுகிறதுனால அத்தையும் மாமாவும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னைக்காவது அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு வை, விளக்க மாத்தாலே என்ன அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. பாவம், அந்த அளவுக்கு நான் அந்த மனுஷனை கஷ்டப்படுத்தி இருக்கேன். அவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருக்கேன். இதெல்லாம் எந்த ஒரு பெத்த தாயும் தாங்கிக்கிற மாட்டாங்க. மா, நீ பண்ணுன வேலை நான் எங்க வந்து நிக்கிறேன்னு தெரியுதா அப்படின்னு தங்கமயில கோவத்தோட பேசுறாங்க. இத அத்தனை கேக்குற கோமதிக்கு தூக்கி வாரி போடுது. அடி விளக்க மாத்தாள, வெள்ளவாடி அப்படின்னு கோமதி கத்துறாங்க. தங்கமயில அப்படியே பம்மிக்கிட்டு, அத்தை என்னத்த, என்ன ஆச்சு, அடச்சி வாய மூடு, நீலாம் ஒரு மனுஷியா? இந்த மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. அடி பாவி, என் பையன் பாவம், தங்கம், என் வளர்ப்புல குறை இருக்கா? நான் என்ன இப்படி புள்ள வளர்த்துட்டேன்னு நானும் சரி அவரும் சரி அவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரும் போதெல்லாம் நீ அழுது ஓவரா டிராமா பண்ணி அவனை கெட்டவனா மாட்டி விட்டுட்டு இருக்க. அப்போ எல்லா தப்பும் செஞ்சது நீதானா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இல்லத்த, ஒண்ணும் இல்லத்த, நான் சும்மா ஏதோ ரேடியோல கேட்டுட்டு இருந்தேன். நீங்க எதை கேட்டுட்டு இப்படி பேசுறீங்க? ஏய் போதும்டி, எல்லாம் போதும். நீ நடிச்ச வரைக்கும் போதும். என் பையனை முட்டாளாக்குன மாதிரி என்ன முட்டாளாக்கலான்னு நீ நினைக்காத. வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? எந்திரிச்சு வாங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க. அத்தை வேணாம் அத்தை, எதுக்கு இப்படிலாம் செய்றீங்க? எல்லாரையும் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு தங்கமயிலும் ஓவரா டிராமா பண்றாங்க. ஏய் சி, போதும் நிறுத்து. உங்க அம்மா கிட்ட தானே இப்ப பேசிட்டு இருந்த. உங்க அம்மாவையும் அப்பாவையும் இப்பயே வர சொல்லு, உன்னை வந்து கூட்டிட்டு போ சொல்லு அப்படின்னு கோமதி கத்துறாங்க. பாண்டியன் உடனே, என்ன கோமதி, எதுக்கு இந்த ராத்திரியில கத்திக்கிட்டு இருக்க? ஏங்க, இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பாத்துருக்கா. மருமகன்ற பேர்ல வந்த பிசாசு இவ. பாவம் சரவணன் அப்புறாணி பைய வாய துறக்காம இருக்கான். அப்ப கூட நம்ம அவனை தான் புடிச்சு திட்டுறோம். இவ எம்பட்டு போய் சொல்லி வச்சிருக்கா. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிச்சு போய் கடந்திருக்கான் என் பையன். அவனை புடிச்சு என் வளர்ப்பு சரியில்லாம போச்சோ, நான் தானே வளர்த்தேன், நீ என்னடா இப்படி இருக்கன்னு அவனை ஒவ்வொரு முறையும் நான் திட்டி இருக்கிறேன். இந்த பொண்ணு எம்ஏ படிச்சேன்னு சொல்லிச்சு. எம்ஏயும் படிக்கல, ஒன்னும் படிக்கல. அந்த படிப்பு விஷயத்துல இருக்க விஷயத்த தான் சரவணன் சொல்லணும்னு வந்திருக்கான். டே சரவணா, வாடாங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க. சரவணன் மாடியில இருந்து திடுன்னு ஓடி வரான். மா, என்னமாச்சு? டேய், தங்கமயில பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தீல, என்னன்னு சொல்லு அப்படின்னு கோமதி கேக்கும்போது சரவணன் அப்படியே தங்கமயில பாக்குறாரு. அவளை ஏண்டா பாக்குற? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நீ சொல்லு, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெளிவா சொல்றா. இல்லம்மா, அவ எம்ஏ படிக்கல, வெறும் +2 தான். வேற என்ன? அது மட்டும் தானா? இல்ல, அவ என்ன விட 3 வருஷம் பெரியவ அப்படின்னு சரவணன் சொல்லும் போது, இல்லத்த, இல்ல, அவரை விட நான் 3 வருஷம் பெரியவ இல்ல, 2 வருஷமும் 7 மாசமும் தான் பெரியவ. அடச்சி வாய மூடு. சரவணனை விட 2 வருஷம் சின்ன பொண்ணுன்னு சொல்லி தானே உங்க அம்மா
கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு. அப்போ எல்லாம் பொய்யா? அவ்வளவுதான் தெரியுமா? வேற எதுவும் இருக்காடா? மா அவ்வளவுதாம்மா. அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஹோட்டல்ல போய் டேபிள் துடைக்கிற வேலை பார்த்தாமா. ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்தா. நான் படிச்சிருக்கேன், பெரிய ஆபீசரா ஆக போறேன், அங்க போய் வேலை பாக்குறேன்னு தானே சொல்லிட்டு போனா. அத கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் இவ படிக்கவே இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவ என்னை விட 3 வருஷம் பெரியவன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொல்லிதாமா நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கோவப்பட்டு இவளை கொண்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்தேன். இங்க வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும். நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான். மாசமா இருக்குமா இல்லையான்னு இவளுக்கு தெரியாதா, இவங்க அம்மாக்கு தெரியாதா? எல்லாமே மொத்த குடும்பமும் சேர்ந்து போடுற டிராமா தான் அப்படின்னு சரவணன் கோவத்துல கத்துறாரு. பாண்டியன், டே சரவணா, என்னடா இப்படி இல்லாம கூட இருக்கும்? ஏண்டா இத்தனை விஷயத்துல போய் சொல்லுவாங்களா? ஏமா தங்கமேலு, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். பெத்த பொண்ணு மாதிரி உன்னை நம்பினேனே, மருமக மாதிரியா நடத்தணும். ஏமா எங்களை ஏமாத்துனீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கும் போது தங்கமயில அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஏய் போதும், வாய மூடி. அழுது அழுது அவனை ஏமாத்துட்ட, இப்ப எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? நானும் ஏதோ நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சு உன் பக்கம் சப்போர்ட் பண்ணி என் புள்ளைய போட்டு திட்டி இருந்தனே. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஆளுங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க. என்ன தங்கமயிலு, என்ன சம்பந்தி, என்ன ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பிரச்சனை? வாங்க வாங்க. அப்பா, பொய்ய மூட்டை புழுவு மூட்டை, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தீங்களா? எப்படி உங்களால இவ்வளவு பொய் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல சம்பந்தி, அது வந்து அப்படின்னு தங்கமயிலோட அம்மா ஓவரா அழுது டிராமா பண்றாங்க. ஏய் போதும் போதும், இங்க அழுது டிராமா பண்ற வேலை வச்சுக்காத. இந்த உண்மையும் அழுகையும் இல்ல, இதுவும் டிராமான்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எந்த அளவுக்கு என் பையனை கஷ்டப்படுத்தி இருக்கீங்கன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இங்க அழுதா ஒன்னும் மாற்றம் ஆகாது. நாங்கெல்லாம் தெளிவா உங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இனி அழுது டிராமா பண்ணாதீங்க. உங்க பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்க. இல்லம்மா சம்பந்தி, தெரியாம செஞ்சிட்டோம். ஏதோ நகையில போய் சொல்லிட்டோம். 80 பவுன் போடுறோம்னு சொல்லிட்டு 8 பவுன் தான் போட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியாம அப்படி செஞ்சிட்டோம். கொஞ்சம் வசதி இல்லாம போயிடுச்சு. அதனால்தான் இவருக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ். ஓ, இது வேறயா? ஏண்டா சரவணா, உனக்கு இந்த கதை தெரியுமா? இல்லம்மா, எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. படிப்பு விஷயம், வயசு விஷயமும் தான் தெரியும் அப்படின்னு சரவணன் சொல்லும் போது தங்கமயிலும் அவங்க அம்மாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏமா இத சொன்ன? அது தெரியவே தெரியாது அப்படின்னு தங்கமயிலும் சிக்னல் குடுக்கறாங்க. ஏய் என்னடி, உங்க அம்மாக்கு ஏதோ ஜாடையா பேச்சு குடுக்கற? இந்த விஷயம் தெரியாது, ஏமா சொன்னேன்னு சொல்லி கேக்குறியாக்கும்? இப்ப வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்திலேயே உன்னை அடிச்சு வெளியில துரத்துறதா இல்ல துரத்திட்டு அடிக்கிறதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்சிச்சு. உங்ககிட்ட நாங்க என்ன வரதட்சணை கேட்டோமா? நகை போடுங்கன்னு கேட்டோமா? படிச்ச பொண்ணு வேணும்னு தானே கேட்டோம். அதுல இவ்வளவு பெரிய பித்தலாட்டம். நகை நட்டு உங்களோடையது, நாங்க என்ன எடுத்துக்க போறோமா? உங்க மகளுக்காக நீங்க போட்டது. அந்த குப்பையெல்லாம் அள்ளிட்டு வெளில போன்னு கோமதியும் பாண்டியனும் தங்கமயில அடிச்சு வெளியில துரத்துறாங்க. பாண்டியன் சரவணன்ட்ட வந்து, டேய் சரவணா, என்ன மன்னிச்சிடுறா. நான் உன்னை பத்தி புரிஞ்சிருந்திருக்கணும். நீ என்ன சொல்ல வர்றேன்னு நான் கேட்டு இருந்திருக்கணும்டா.